ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொண்ணு தன்னுடைய மாமியார் கூட போயிட்டு இருக்கும்போது ரோட்டில் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ அந்த வழியாக ஒரு டெலிவரி பாய் வராரு. அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவரும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு அந்த நேரத்தில் ஒரு கால் வருது. யாருன்னா ஓனர் தான் பண்ணுறாரு. இன்னும் டெலிவரி பண்ணாமல் என்ன பண்ணிட்டு இருக்க, கஸ்டமர் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, சார் இங்கே ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. போய் சொல்லாதரா, ஒழுங்காக போயிட்டு டெலிவரி பண்ணுற வேலையை பாரு, இல்லைன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் வேலை போயிடுமேனு பயந்து அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த பொண்ணு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆனாலும் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய மனசாட்சி உறுத்த ஆரம்பிச்சிருது. நமக்கு வேலை முக்கியமா, ஒரு உயிர் முக்கியமான முடிவு பண்ண அவரு மீண்டும் ஒரு டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு அங்க போறாரு. டாக்டர் சின்ன அடிதான், எனக்கு கார் ஓட்ட தெரியும், நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீ கிளம்புப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் அங்கே இருந்து கிளம்புறாரு. இருந்தாலும் டெலிவரிக்கு லேட் ஆனதால ஓனர் பிடிச்சி கத்துன்னு கத்த ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் இங்க உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. அப்ப அவருக்கு ஒரு கால் வருது. உடனே சடனா அங்கே இருந்து கிளம்பி போறாரு. என்னன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா, அது இவருடைய அம்மாவுக்கு தாங்க. அப்படியே துடிச்சு போயிடுறாரு. அவங்க அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உயிரே வருது. அந்த டாக்டர் ஒரு டெலிவரி பாய் என்ன சரியான நேரத்தில் கூப்பிட்டு போனதால உங்க அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு. அப்பதான் அவரு தாங்கிட்ட வேலை பார்க்குறவர் சொன்னதை நினைச்சு பார்க்குறாரு. தப்பு பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்றாரு.